இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி வந்து பிக் பாஸ் சீசன் 9ல கண்டென்ட்டுக்கு வந்து பெரிய பஞ்சமாக போயிடுச்சு. லாஸ்ட் 2 வாரமாக வந்து கமருதீன் விஜய் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்த அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சேனல் வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன வாரம் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் உள்ளே இறக்கி விட்டு ஏதாச்சும் பிரச்சனை நடக்குமான்னு பார்த்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து போன வாரம் ஒரு சில பிரச்சனைகள் நடந்துச்சு. அதுலேருந்து முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் எடுத்து விஜய் சேதுபதி வீக்கெண்டில் அவங்க எல்லாரையும் போட்டு பொழந்துட்டாரு. இப்போ இந்த வாரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதான் இருக்கவே இருக்கு துஷார் பிரச்சனையும் பிரஜன் பிரச்சனையும். அவங்க 2 பேரை முதல் நாள்லேயே இறக்கி விடுவோம், கிடைக்கிறத பார்ப்போம்னு நினைச்சிட்டாங்க போல. முதல் நாளே வந்து இவங்க எல்லாரையும் உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்து ப்ரோமோலயே வந்து பிரஜனுக்கும் திவ்யாவுக்கும் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷனும் அதே சமயத்தில் அரோராவுக்கும் துஷாருக்கும் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷனை பத்தி வந்து ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எப்படியும் இப்போ இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சு இந்த வாரத்தை எப்படியாவது ஓட்டி முடிச்சு சீசனை முடிக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க போல. அண்ட் இன்னொரு விஷயமே வந்து சோஷியல் மீடியா முழுக்க வந்து பரவிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா வந்து ஃபைனல்ஸ்ல வந்து கமருதீன் வந்து மறுபடியும் வருவாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இதுக்கு முன்னாடி ரெட் கார்டு கொடுத்த கண்டஸ்டன்ஸ் யாருமே வந்து அதுக்கப்புறமேட்டு பிக் பாஸ் சம்பந்தமா எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்கிட்டது இல்லை. பட் இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சீசன் முழுக்கவே வந்து வித்தியாசங்களாக தான் இருக்கு. ஸோ பார்ப்போம், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.